உங்களுடைய தனிப்பட்ட முறையில உங்கள் கட்சி நிகழ்வுக்கு வந்த நபர்கள், இது அரசாங்கத்தினுடைய நிகழ்வு கிடையாது, உங்களுடைய கட்சி நிகழ்வுக்கு வந்த ஒருத்தர் இறந்து போறாங்க. எதனால? உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. அப்ப உங்க கட்சி சார்பா நீங்க அவர்களுக்கு செய்யணுமே தவிர அரசாங்கத்தின் சார்பாக செய்யக்கூடாது. அப்ப அரசாங்கத்தின் சார்பா நீங்க செய்யறது மூலமா என்ன பிரச்சனை வருதுன்னா, இதற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல பேருடைய வேலை வாய்ப்பை நீங்க தட்டி பறிக்கிறீங்க. இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, இதற்காக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இதற்காக சாதி அடிப்படையில் எங்களுக்கு வந்துட்டு இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் வர முடியும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய கனவுகளை நீங்கள் சிதைக்கிறீங்க. அததான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அது மிக தவறான ஒரு அணுகுமுறை. உங்கள் கட்சி சார்பா என்ன வேணா செய்யுங்க. உங்க ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுங்க, நிரந்தர வேலையா உங்க ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுங்க. யார் கேட்க போறா? பனையூர்ல வேலை போட்டு கொடுங்க, உங்க பக்கத்திலேயே வச்சுங்க. இல்ல அவர்களுக்கு படிப்புக்கு நீங்க செலவு பண்ணுங்க. யார் கேட்க போறா? யாரும் கேட்க போறது இல்லையே. கட்சி சார்பா எவ்வளவு வேணுமோ செய்யுங்க, யாரும் கேட்க போறது. ஆனால் அரசு வேலையை நீங்க தூக்கி கொடுங்க. அரசு சார்பா நீங்க மானியம் கூட கொடுங்க, ஒரு லோனை கொடுங்க, ஒரு இதை கொடுங்க, அமைச்சு கொடுங்க, ஏதோ ஒன்று கொடுங்க. வேலையை, அரசு வேலையை நீங்க தூக்கி கொடுப்பீங்கன்னா பல பேருடைய வாய்ப்புகளை நீங்கள் தட்டி பறிக்கிறீர்கள். அதுதான் நம்ம விமர்சனம்.